நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கை மாறி வேற மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஹோண்டாய் நிறுவனங்கள், டிஆர்டிஓ சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வரைக்கும் தொழில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் அங்க போயிருக்குன்னு சொல்றாங்க. டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியா தமிழ்நாட்டுல ஆளே இல்ல, அறிவாளிகளே இல்ல, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட இல்ல. ஆந்திராவில பிறந்து கர்நாடகாவில சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஜனநாயக காவலன் படத்தோட ஜனநாயகனா அது ஏதோ நாயகன், ஆமா, அந்த நாயகன் படத்தோட ப்ரொடியூசர் என்ன மேம், ஒரு படம் எடுப்பீங்க, லாஸ் ஆனா அதுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல பொறுப்பு கொடுத்து சம்பாதிக்க சொல்லுகிறதா? தமிழ்நாட்டில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? தனியார் மயமாக்கலை தடுப்பேன் என்று சொன்ன விஜய் எப்படி அதே துப்புரவு பணியாளர்கள் 12 மாவட்டங்களுக்கு தனியார் மயமாக்க டெண்டர் விட்டீங்க? அப்படியே ஜகா அடிச்சீங்க. 5 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுடன் அரசு பணி வழங்குவேன் என்று வந்த உடனே வழங்குவேன் சொன்ன விஜய் இன்னைக்கு அவர் வழங்கிட்டாரா? இயற்கையை நேசிப்பவன், மண்ணின் மைந்தன் என்று பேசக்கூடியவங்க ஒன்றிய அரசாங்கத்தோட IREL அமைப்பான கன்னியாகுமரியில இருக்கிற கனிம சுரங்கங்களுக்கு ஏன் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணீங்க? நீட் இப்ப மாணவர்களுடைய எதிர்காலமே அதானே. இப்ப டெல்லியில மோடி அவர்களை சந்தித்தாரு. நீட்டுக்காக இந்த வருடம் கூட 2-3 குழந்தைங்க செத்து போனாங்களே, ஏன் நீட்டு வேணான்னு அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணிட்டு வர வேண்டியதானே? புசியானந்த் மேல தாவேகாவின் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த ஞானசுந்தரி என்பவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் GP கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமனத்துல 5 லட்சத்துல 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவுல இருந்து ஒரு பெண் சொல்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது மடைமாற்றம் பண்றீங்க, பல விஷயம். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அரசியல் ஆலோசகர் திரு வல்லரசு அவர்கள் என்னிடையே இணைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கம் வல்லரசு சார். வணக்கம் மேம். அதாவது நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கை மாறி வேற மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? அதை பற்றி பேசாம மடைமாற்றும் விதமா பல விஷயங்களை முன்வைத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால மக்கள் பல விஷயங்களை மறந்துடுறாங்க கூட. என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். இப்ப நீங்க முதல்ல இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன் இவங்க ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆகுது. ஏற்கனவே இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கூட நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு டெல்லியில பேசும்போது என்ன சொன்னாங்க, நாட்டுல பெரியதாக வளர்ந்த பெரிய 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, தொழில்துறையில பெண்கள்ல பாதுகாப்பு எல்லாமே பேசிட்டு வந்தார். ஏற்கனவே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கு தொழில்துறையில. பெண்களோட முன்னேற்றத்துல, பெண்களோட தொழில்துறை பங்குல நம்ம GDPல எல்லாத்துலயும் மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்த இடத்துல. இதுக்கு கடந்த முறை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடைய தலைவர் அவர் வகுத்த பாலிசிஸ், இண்டஸ்ட்ரீஸ் பாலிசிஸ், பிசினஸ் பாலிசிஸ், புரோட்டோகால்ஸ் எல்லாம் போட்டதன் விளைவுதான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கும். இதை விஜய் அவர்களும் தயவு கூர்ந்து இதுல ஒரு முக்கியமான கவனத்தை செலுத்தி தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம், தமிழ்நாட்டு மக்களோட தொழில் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்றதுதான் நம்ம எல்லாருடைய கனவு, ஆசை. ஆனா இன்னைக்கு தொழில்துறையுடைய அமைச்சரா மாண்புமிகு கீர்த்தனா மேடம் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. கீர்த்தனா மேடம் பத்தி பேசின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கும் கீர்த்தனா மேடம்க்கு எந்த தொடர்பும் இல்ல, தாவேகாவுக்கும் கீர்த்தனா மேடம்க்கு எந்த தொடர்பும் இல்ல. விஜய் அவர்களுடைய நற்பணி மன்றமாக இருக்கட்டும், மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், இதுல எதுலையுமே ஒரு சின்ன துரும்ப கூட அள்ளி போடாதவர், கிள்ளி போடாதவர் தான் கீர்த்தனா மேடம். ஆனா அந்த கீர்த்தனா மேடம் திடீரென 3 மாசம் முன்னாடி கட்சிக்குள்ள MLA ஆகி தமிழ்நாட்டோட மிக உயர்ந்த துறை, பெரிய துறை, தொழில்துறைக்கு அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அவங்க சிறப்பா செயல்பட வாழ்த்துக்கள். ஆனா அவங்க இவ்வளவு பெரிய துறையை சிறப்பா எடுத்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி. முடியாம போனதுக்கு ஏன் முடியல அப்படின்னா, கடந்த இந்த 2 மாத காலங்கள்ல பல தொழில்துறைகள், சில ஹோண்டாய் நிறுவனங்கள், DRDO சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வரைக்கும் தொழில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் அங்க போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கீர்த்தனா மேடம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்ப போல கடந்த ஆட்சியிலேயே கடைசி நேரத்துல இது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி கடைசி நேரத்துல போகிற மாதிரி இருந்தா கூட இப்ப நீங்க இப்ப தொழில்துறை அமைச்சரா இருக்கீங்களா, இந்த 60 நாள் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எத்தனை தொழில்துறைகளை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை தொழில்துறையில பல்வேறு அமைப்புகள் இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எத்தனை அசோசியேஷன் இருக்கு, ஃபிகி டிகி எவ்வளவு இருக்கு. அவங்க அந்த அமைப்போட தலைவர்கள் எல்லாமே எங்களால இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சந்திக்கவே முடியல, அவங்க 8வது தூரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குமரல் கேட்க முடியுது. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்? இது வரைக்கும் தொழில்துறை சம்பந்தப்பட்ட மாநாடுகள் நடத்தி இருக்கிறாரா, இல்ல அசோசியேஷன் சந்தித்து இருக்கிறாரா, இல்ல இங்க இருக்கிற தொழில்துறைக்கே மிக அடிப்படை அடிநாதமே கரண்ட் பிரச்சனை. இவங்க கரண்டே கடந்த
40 நாள் கரண்டே சரியா இல்ல, மின்சார பற்றாக்குறை இருக்கு. இதுல வந்து புது அரசாங்கம் வந்ததுக்கு பாட்டு பல பெரிய தொழில் நிறுவனங்கள் வேற ஒரு அண்டை மாநிலம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. இவங்க ஏற்கனவே ஆந்திரால இருக்கிற சந்திரபாபு நாயுடோட மகன், அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு, அவங்களோட டீம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க ஐபேக் மாதிரி அங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க இப்ப சுஜித் ரெட்டி வந்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, இது மாதிரி சில பல ரெட்டிகள் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியா தமிழ்நாட்டுல ஆளே இல்ல, அறிவாளிகளே இல்ல, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட இல்ல. ஆந்திராவில பிறந்து கர்நாடகாவில சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஜனநாயக காவலன் படத்தோட ஜனநாயகனா அது ஏதோ நாயகன், ஆமா, அந்த நாயகன் படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான் ஆளுநரை சந்திக்க நைட் இரவு போனார். இவருக்கு ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அவர் இன்னைக்கு டெல்லியோட சிறப்பு பிரதிநிதி. அதற்கு கொள்கை குன்று நாம எல்லாம் தூக்கி வைத்து பாராட்டிய அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்றார்? அது உள்கட்சி விவகாரம். என்ன உள்கட்சி விவகாரம்? படத்துல ஒரு லாஸ பார்த்துட்டாரு, அது காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன மேம், ஒரு படம் எடுப்பீங்க, லாஸ் ஆனா அதுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல பொறுப்பு கொடுத்து சம்பாதிக்க சொல்லுகிறதா? அதுக்கு வந்துட்டு ஒரு அமைச்சர் நிர்மலகுமார் விளக்கம் கொடுக்கிறார். இது வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்பு இல்ல அப்படின்னா குடுத்துலாமா பதவியை? டெல்லி சிறப்பு பிரச்சனை என்ன மேம்? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேகதாது பிரச்சனை, நமக்கும் கேரளாவுக்கும் காவிரி பிரச்சனை இருக்கு, மேட்டூர் டேம் பிரச்சனை இருக்கு. நமக்கு அண்டை மாநிலங்களுக்குள்ள தொடர்பை நமக்கு கிட்ட இருந்து கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நம்முடைய உணர்வுகளை உரிமைகளை புரிய வைத்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான் டெல்லி பிரதிநிதி. ஆமா, அது வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஈக்குவலான பொறுப்பு. அந்த பொறுப்பை அள்ளி கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களை கேள்வியே கேட்க கூடாதா? நாட்டோட வளர்ச்சியில விஜய் அவர்கள் இது மாதிரி செயல்பாடுகள் எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு ஜோசியர், தனி மனித உங்களோட உரிமை. ஒரு இந்து ஜோசியம்னால இந்து மதம் சம்பந்தப்பட்டது. நீங்க அவரை வந்து உங்க பர்சனல் அட்வைசரா வச்சுக்கோங்க, ஆனா கவர்மெண்ட் அட்வைசரா வைக்கிறீங்க. லியோ படத்துக்கு உங்களுக்கு கேமராமேனா இருந்தவரை திரைப்பட துறைக்கு ஒரு அமைப்புக்கு தலைவரா போடுறீங்க. உங்க கார் ஓட்டிட்டு கூடவே இருந்தவர் உங்க பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கோங்க. அப்ப வந்து விஜய் அவர்களை ஏன் மக்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க. திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, ஒரு மாற்றம் வேணும்னு கொண்டு வந்தாங்க. சோ அதே திமுக அதிமுக பண்ண அதே மாதிரியான தவறுகளை விட அதிகமாக இவர் செய்யும் போது இவர் மீது எப்படி ஒரு அந்த பிம்பம் நிலைக்குன்னு நினைக்கிறீங்களா? ரூட் ஜெகதீஷ் அவர்களுக்கும் ராதா பண்டிட் அவர்களுக்கும் ஒரே நேரத்தில் தானே பதவி வழங்கப்பட்டது. அப்போதான் அது வெளி வருது. அப்போ தாவேக்காவோட வெளிப்படைத்தன்மை எங்க போச்சு? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. நீங்க ஒன்னா ரெண்டா எதை பத்தி பேச முடியும்? தூய்மை பணியாளர்கள், கடந்த திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் சில குறிப்பிட்ட மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்துட்டு பிரைவேடைசேஷனுக்கு கொண்டு போனாங்க. திமுக அரசு பிளான் பண்ணாங்க. உடனே நீங்க அந்த பிரச்சனையை விஜய் அவர்களை அழைத்து நேர்ல சந்திச்சு, நான் துப்புரவு பணியாளர்களுக்காக வாழக்கூடியவன், நான் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்களுக்காக பிறந்தவன், நான் வந்தா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், அரசு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், தனியார் மயமாக்கலை தடுப்பேன் என்று சொன்ன விஜய் எப்படி அதே துப்புரவு பணியாளர்கள் 12 மாவட்டங்களுக்கு தனியார் மயமாக்க டெண்டர் விட்டீங்க? அப்புறம் ஜெகா அடிச்சீங்க. தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துக்கு போயிட்டு தேர்தலர்கள் என்ன சொல்லிருக்கீங்க? 5 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுடன் அரசு பணி வழங்குவேன் என்று வந்த உடனே வழங்குவேன் சொன்ன விஜய் இன்னைக்கு அவர் வழங்கிட்டாரா? நான் இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றுவன், இயற்கையை நேசிப்பவன், மண்ணின் மைந்தன் என்று பேசக்கூடியவங்க ஒன்றிய அரசாங்கத்தோட IREL அமைப்பான கன்னியாகுமரியில இருக்கிற கனிம சுரங்கங்களுக்கு ஏன் வந்து லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணீங்க? பரந்தூர் விமான நிலையம் நீங்க போய் எத்தனை தடவை போராடினீங்க? என்ன அதோட கண்டிஷன் என்ன? இன்னைக்கு வந்து நீட், மாணவர்களுடைய எதிர்காலமே அதானே. போய் டெல்லியில மோடி அவர்களை சந்தித்தாரு. ஏன் நீட் வேணான்னு அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணிட்டு வர வேண்டியதானே? நீட்டுக்காக இந்த வருடம் கூட 2-3 குழந்தைங்க செத்து போனாங்களே. நீங்க நீட்டை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கர்நாடக முதல்வரை சந்தித்து இந்த மேகதாது குறித்து பேச உங்களுக்கு வந்து ஏதாவது திட்டங்கள் இருக்கா? மருத்துவத்துறையில ஒரே நாள்ல 8000 மருத்துவமனைகளுக்கு டெம்பரரி பர்மிஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்க? இன்றைக்கு கூட புசியானந்த் மேல தாவேக்காவின் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த ஞானசுந்தரி என்பவர் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரமா தமிழக அரசாங்கத்தோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜிபி கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்ப நியமனத்துல 5 லட்சத்துல 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, தாவேக்காவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருந்து ஒரு பெண் சொல்றாங்க. தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் அது குறித்து ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறார். தாவேக்கா அரசு நியமனத்துல ஊழல் பண்ணிருக்கு. புதுசா பேருந்து வாங்கினது திமுக, பேட்ச் ஓட்டிக்கிறது நீங்க. ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு, வால்வா பஸ் எல்லாம் பிரைவேட்ல வருது, எங்களுது வராதுன்ட்டு. அவன் ஒரு பேசஞ்சர் வந்து புக் பண்ணிட்டான், பஸ் வரல, டைம் வரலன்னு கேட்டா, தம்பி நீ சாப்பிட்டுட்டு வந்து பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேன். என்ன கேள்வி இது? என்ன சினிமா வசனமா இது? அமைச்சர்கள் அவர்களுடைய பொறுப்பை உணரணும். எம்ஜிஆருக்கு இல்லாத பிம்பமா? எம்ஜிஆருக்கு பிம்பம் இருந்தது, நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆருக்காக இதை விட அதிகமாலாம் வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் பிம்பம் உடனே சரியில்லை. நிறைய பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் பிம்பம் 13 வருடம் தொடர்ச்சி ஆட்சி பண்ணார். அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல, பேஸ்புக் இல்ல, ட்விட்டர் இல்ல, டம்ப்ளர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, த்ரெட்ஸ் இல்ல. எம்ஜிஆர் என்ன செய்தார், செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேர்த்துக்கு 10 நாள் ஆகும். பிம்பம் உடையறதுக்கு லேட் ஆகும், 13 வருஷம் ஆச்சு. ஆனா விஜயோட பிம்பம் இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு, அவங்க பிம்பம் அவங்களாலேயே சீரழியும், அவங்களாலேயே வீழும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்பி வாட்ஸ்அப் போய் வரலாறுகளை பரப்பி சீமானும் பிஜேபியும் நடுவில் கட்டுக்கதையை விட்டு வளர்ந்தாங்களோ அந்த வீழ்ச்சி வந்துச்சுல. இவங்க அதே மாதிரி இவங்க கையில் எடுத்த ரூட் மாஃபியா, இவங்க எடுத்திருக்கிற அந்த சோசியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மும் இவங்க கவுத்துட்டு தான் வருது. தாவைக்காவை சார்ந்த பெண்கள் இன்ஃபுளுசன்ஸ் சொல்லப்படுபவர்கள் எவ்வளவு அநாகரிகமா உடை உடித்துக் கொண்டு ரொம்ப ஆபாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு அமைச்சர்
அமைச்சர் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர், மனிதவளத்துறை என்ன தெரியுமா? ஒரு மனிதன், ஒரு குழந்தை பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கில்லி சரத் அவர்கள் ஐபிஎல்ல போயிட்டு ஒரு மொபைல் போன், ஒரு 500 ரூபாய் தாள், ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு பவுடர் நுணுக்கிட்டு இருக்காரு. ஒரு மர்மமான பொருள் நுணுக்குறார், ஒரு வீடியோ போறார். அது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுக்க சொன்னார் டாக்டர். எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, 2-3 பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 3 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் எந்த குழந்தைக்கும் மாத்திரையே கொடுக்கறது இல்லைங்க, சஸ்பென்ஷன் சிறப்பு தாங்க கொடுப்பாங்க. அப்ப உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லும்போது 2 வயசு கூட இருந்திருக்கலாம். 2 வயசு குழந்தைக்கு ஏங்க மாத்திரை கொடுக்க சொல்றாங்க? ஒண்ணு, அவ்வளோ பெரிய ஒரு தோனி கிரௌடுக்குள்ள வந்தாருன்னா 13 டெசிபல் சவுண்ட் வரக்கூடிய 40,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு, விளையாட்டு நிகழ்ச்சிக்கு உடல்நிலை சரியாக ஒரு குழந்தைய தூக்கிட்டு போவீங்களாங்க? 2. மூன்றாவது, நீங்களும் உங்கள் மனைவியும் சிரித்து ஆரவாரத்தோடு கைத்தட்டி ரசிக்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத குழந்தை எங்கெங்க போனுச்சு? பக்கத்துல இல்லீங்களங்க. அதே மாதிரி ஒரு பேராஸ்டமால் மாத்திரைய செல்போன் மேல வச்சு, கிரெடிட் கார்டு வச்சு அந்த அளவுக்கு பவுடரா உடைக்க தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் இந்த ஒரு வார காலத்துல ஒரு 10 லட்சம் பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, உடைக்க முடியலங்க. அவர் பண்ணது சரியா? போதையை உருவாக்கியது திமுக, போதை கலாச்சாரம் திமுக, கொலை கொள்ளை கற்பழிப்பு திமுக, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்ன தாய் மாமா இந்த பிரச்சனைய கில்லி சரத் அவர்கள் செய்த நடவடிக்கை தவறு என்று சொல்லுவாரா? வாய் திறந்திருக்கிறாரா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்கி உங்க கட்சியை பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு நீங்க முயற்சி பண்றது எப்படி தவறோ, கடந்த ஆட்சி காலத்துல காவல்துறையோட தவறுகளோ, அரசு அதிகாரிகளோட தவறோ, லஞ்சமோ லாவணியோ தவறு நடந்திருந்தால் தவறு எப்படியோ உங்க ஆட்சி காலத்துல அது நடந்துட்டு இருக்குன்னா தவறுதான். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள், திமுகவை சார்ந்த நண்பர்களை எல்லாம் கூட்டும் போயிட்டு நீங்க தோழமை கட்சிகளோட நேற்று மகாபலிபுரத்துல மீட்டிங் நடத்தி பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட முடியாது. இவங்க அங்க கூட்டும் போய் வச்சுட்டு உங்களுக்கு ஆதரவா பேசினா மட்டுமே மக்கள் உங்களை ஏத்துக்கொள்வான்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது மடைமாற்றம் பண்றீங்க. ஆனா இது சரியான போக்கா இருக்காது. இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப தெரியாது, ஒரு 6 மாதங்கள் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு இது பொருளாதார சுமை மக்கள் மீது தான் திணிக்கப்படும். பல விஷயங்கள் இருக்கு. காலம் மாறும், காட்சிகள் மாறும். இப்படி பேசுவதற்கும் கேள்வி கேட்கறதுக்கும் இவ்வளவு இருக்கும் நேரத்துல இன்னும் மக்களுக்கு புரிதல் இல்லாத ஒரு ஆட்சியாகவே இருக்குது. இனி வரும் நாட்கள்ல நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.